லீலா 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 சீக்கிரம் வா. என்ன? அம்மா இன்னும் தூங்குறாங்களா இல்லை எந்திரிச்சிட்டாங்களா? இன்னும் எந்திரிக்கல. பணக்கார வீட்டு பொண்ணு 10 மணிக்கு சாவகாசமாக எந்திரிக்கும். நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா சொல்லு? இங்க பாருங்க, காலங்காத்தால டென்ஷன் பண்ணாதீங்க, போங்க இங்க இருந்து. இப்போ ஏன் எம்எல்ஏ எரிஞ்சு விடுற? வழியில் ஹவுஸ் ஓனர் பார்த்து 9 பிடிச்சிட்டார். யார் அந்த பொண்ணு என்ன ஏதுன்னு. ராத்திரி நம்ம வீட்டில் நடந்த கூத்தையெல்லாம் பார்த்துருப்பார் போல இருக்கு. அவரை சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. நீ என்னடாண்ணா எம்எல்ஏ எரிஞ்சு சொல்கிற? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை லீலா, இவ வேற வயசு பொண்ணு, நடு வீடுன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு தூங்கிட்டு இருக்கா. நமக்கும் உள்ள போயிட்டு ஒரு கூச்சமாக இருக்குல்ல. அதான் எப்போ கிளம்புறலாமா? அவ போகும்போது போவா. நீங்க எப்போ முதல்ல வேலைக்கு கிளம்புறீங்க? இவளுக்கு வேறு வேலை இல்லை. எப்போ என்னையா சொல்லு. ஏங்க தயவு செஞ்சு உங்க வாயை மூடுங்க, போய் எங்கேயாவது வேலை தேடுங்க. சும்மா வந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் டென்ஷன் பண்ணுறது இருக்கட்டும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்கள் மாமா சாதாரண ஆள் இல்லை. பிடிச்சாலும் பிடிச்சாரு, புளியங்கமாக பிடிச்சிருக்காரு. உங்கள் அக்கா ஜெயிலில், இவர் ஜாலியாக வெளியில், இவ கூட. அதிர்ஷ்டன்னா இப்படி இருக்கணும். எல்லாத்துக்கும் இப்படி அமையாது. ஆமாம், நீ எப்போ ஜெயிலுக்கு போகிற? என்னது? ஏய், உங்கள் அக்காவை பார்க்க. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி முறைக்கிறேன்? கிருஷ்ணா, மகா பாவம், நைட் ரொம்ப டென்ஷனாக வந்தாங்கல்ல, நிம்மதியாக தூங்கியிருக்க மாட்டாங்க. அதான் இப்போது ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அது சரிங்க, ஹவுஸ் ஓனர் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் போல். காலையில் என்ன பார்த்து யார் என்ன ஏதுன்னு விசாரிச்சார். ஓ, புரியுது கிருஷ்ணா. முழிச்சதும் அவங்க கிளம்பிடுவாங்க. என்னங்க ஏன் மச நிற்கிறீங்க? போங்க, போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வாங்க, போங்க. சரிங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன். மாமா, நீங்க போய் கொஞ்சம் உட்காருங்க. என்ன மாமா இது? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க இருப்பா? இல்ல லீலா, அவ எழுந்ததும் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் மாமா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இளவரசி அக்கா பத்தி அவளுக்கு தெரியுமா தெரியாதா? அவ உங்களோட பழகிறத பார்த்தா நீங்க அவளுக்கு எதுவுமே சொல்லலன்னு தோணுது. ஆமாமா, இளவரசியை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. ஏன் சொல்லல? அவசியம் இல்லைன்னு நினைச்சேம்மா. ஏன் அவசியம் இல்ல? என்னம்மா நீ, என் பொண்டாட்டி ஜெயில இருக்கான்னு ஊர் முழுக்க சொல்றியா? அவ ஏன் கேட்கல? இது வரைக்கும் இந்த குழந்தைக்கு அம்மா யாரு அப்படின்னு கூட கேட்கலையா? என்ன மாமா நீங்க அந்த வீட்டையும் விட்டுட்டு வந்தீங்க? நீங்க 2 பேரும் பழகிறத பார்த்து உங்க உறவை கொச்சப்படுத்தி பேசிருப்பாங்க, அதானே? எங்கேயும் அந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன மாமா நிச்சயம்? உறவுக்காரங்களே பேசும்போது ஊர் உலகம் அக்கம் பக்கம் பேசாத மாமா. இத பாருமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அவங்களுக்கு இப்போ குடும்பத்துல சில பிரச்சனைகள், பிசினஸ், சொத்து பிரச்சனை. எங்க பிரச்சனை இல்லம்மா. பூசி மழுகாதீங்க மாமா. நடு ராத்திரியில ஒரு பொண்ணு நீதான் அடைக்கலன்னு ஒருத்தனை நம்பி போட்டிருக்கிற நைட்டியோட வரானா, அது சத்தியமா சொத்து பிரச்சனை கிடையாது மாமா. பிசினஸ் பிரச்சனையும் கிடையாது, பர்சனல் பிரச்சனை. நீங்க பண்ணது ரொம்ப தப்பு மாமா. ஐயோ, நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு தனியா போய் தங்கறதுக்கு வசதி இருக்கு. ஆனா அது மகாவுக்கு தான் இன்னும் வசதியா போயிடும். என்ன அடிக்கடி வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாம்மா. அதுக்கு பயந்து தாம்மா நான் இங்க வந்து உங்ககிட்ட அடைக்கலமானேன். ஆனா இப்போ இந்த வீட்டுக்கே அவ வந்துட்டா. இளவரசி அக்காவை பத்தி அப்பவே நீங்க அவகிட்ட சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது தெரியுமா? அதுவும் இவ்வளவு நாள் மறைச்சதா ரொம்ப ரொம்ப தப்பு. இளவரசி அக்கா உயிரோட இருக்காங்க, இன்னும் அவங்க உங்க மனைவியா தான் இருக்காங்க. உங்களுக்குள்ள டைவர்ஸ் அது இதுன்னு எதுவுமே நடக்கல. இது மாதிரியாவது அவளுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? ராஜலட்சுமியோட அம்மா உங்க பொண்டாட்டி இன்னும் செத்து போகல, உயிரோட தான் இருக்காங்க. அதாவது அவளுக்கு தெரியுமா? இல்ல உங்க மனைவி எழுந்து கை குழந்தையோட நிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காளா? அந்த உரிமையில தான் இவ்வளவு நெருக்கமா பழகுறாளா?
ஏன் மாமா பேசாம இருக்கீங்க? மௌனம் சில சமயத்துல சம்மதத்துக்கு அறிகுறி. பல சமயம் அதுதான் தப்பு பண்றதுக்கு சரியான சாவி. அப்போ அக்காவை பத்தி அவளுக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதுமா. என் பொண்டாட்டி பேரு இளவரசிங்கிறது கூட அவளுக்கு தெரியாது. ஒரு பொண்ணு நெருங்கி நெருங்கி பழகுறானா அதுக்கு அவ மட்டும் காரணம் இல்ல, உங்களை மாதிரி ஆம்பளைங்க தான் முக்கியமான காரணம். உங்ககிட்ட இப்ப பேசினதுக்கு அப்புறம் மகா மேல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியுது. எல்லா தப்பும் உங்க மேலதான். லீலா, நீங்க பண்ண தப்ப நானும் பண்ண தயாரா இல்ல மாமா. லீலா, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க மாமா. சொல்லுமா. தயவு செஞ்சு அவ எழுந்ததும் அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல தங்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எங்க அக்கா உயிரோடு இருக்கும்போது அவளுக்கு போட்டியா இன்னொருத்தைய நான் என் வீட்டுக்குள்ள விட்டேங்கிற மானக்கேடு கெட்ட பேரும் எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னம்மா? அது நான் என் அக்காவுக்கு துரோகம் செய்யறதுக்கு சமம். என்னைக்கு நீங்க அக்காவை பத்தி மனசு திறந்து மகா கிட்ட சொல்றீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையில இருக்கிற குழப்பம் தீரும். நீங்களும் உருப்பிடுவீங்க, அந்த மகாவும் உருப்பிடுவா. இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவ முதல்ல எந்திரிச்ச உடனே அவகிட்ட ஏதாவது சொல்லி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. லீலா, இங்க பாருங்க, பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். குட் மார்னிங் மணி. என்ன மணி அப்படி பாக்குறீங்க? இந்த புடவை எப்படி இருக்கு? இந்த புடவை எது? லீலாவை கூப்பிட்டேன், காணோம். பீரோவை ஓபன் பண்ண இந்த புடவை இருந்தது, அதான் கட்டிக்கிட்டேன். லீலா புடவை தானே, அதுல என்ன பிரச்சனை? இது என் மனைவியோடது. பாரு, அளவெல்லாம் கரெக்டா இருக்கு. எங்க வீட்ல யாரையுமே காணோம். லீலாவும் கிருஷ்ணாவும் குழந்தைகளை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நல்ல நிம்மதியா தூங்கின மணி. சரி, என்ன ப்ரோக்ராம்? மனசு சரியில்லை மணி, சோ ஆபீஸ்க்கு வரல. இன்னைக்கு நான் ராஜலட்சுமியோட இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இல்ல மகா, வாங்க வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க, நான் அந்த வீட்டுக்கு மறுபடியும் போறதா இல்ல. அது உங்க வீடு. இருக்கலாம் மணி, அதான் நேத்து முடிவு பண்ணிட்டல. அந்த வீடை நான் விற்க போறேன். இனிமே அந்த வீட்டுக்கு போனாலே நேத்து நடந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். மகா, நான் சுத்தி வளைச்சு பேசல, வெளிப்படையாவே சொல்லிடுறேன். நீங்க இந்த வீட்டுல தங்க முடியாது. அது லீலாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் பிடிக்கல. ஏன் மணி? சரி ஓகே, தங்கறதுக்கு நான் பணம் கொடுக்கறேன். அது மட்டும் இல்லாம இந்த குடும்ப மெயின்டெனன்ஸ்லாம் நானே பாத்துக்கிறேனே. பண பிரச்சனை இல்ல மகா, இந்த ஏரியா அப்படி. எல்லாரும் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. நாம அவங்கள சங்கடப்படுத்த கூடாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீட்டுல தேவையான வசதி எதுவுமே இல்ல. அது பரவாயில்ல மணி, நீங்க இங்க இருக்கும்போது நான் இங்க இருக்கிறதுல என்ன? அது உங்க வீடு, நீங்க அங்கதான் போய் ஆகணும். மணி, எனக்கு அங்க போக பிடிக்கல. மகா, நீங்க ரொம்ப தைரியமான பொண்ணு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால என் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், என்ன நம்பி உங்க எதிர்காலத்தை நாசம் பண்ணிக்காதீங்க. முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. இல்ல மணி, அது வந்து ப்ளீஸ் மகா, நாம இப்ப ஆபீஸ்க்கு போறோம். சாயந்தரம் உங்க மாமா வந்துருவாரு. அங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போறீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட எந்த விளக்கமும் சொல்லாதீங்க. சாரிங்க, உங்களை கேட்காம புடவை எடுத்து கட்டிட்டேன். ஒன்னு நினைச்சுக்காதீங்க, ட்ரை வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன். பரவாயில்ல, குளிச்சாச்சுல, சாப்பிடலாமா? ஆமாங்க, ரொம்ப பசிக்குது. இந்தாங்க கோயில் பிரசாதம். நீங்களே வச்சு விடுங்க. கடவுளே ஆண்டவா, நல்ல புத்திய கொடுப்பா. யாருக்குங்க? மணிக்கா?
உங்களுக்கு தான். அதான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்காங்கல்ல. வாய் மூடிட்டு இருக்கேன். மாம் பசிக்குது மாம், ஏதாவது கூட. சாப்பாடு அத மட்டும் நல்லா கொட்டிக்க. அவளை அடக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதை அப்படியே சொதப்பி விட்டுட்டீங்க. மாம் ஏன் கவலைப்படுற? எங்க போயிட்டு போற? எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும். பாத்துக்கலாம், விடு மாம், லீவ் இட். இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சலே இல்ல. என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? எஸ்டேட் விற்க போன இடத்துல ஒரு வேலையும் ஆகல. நம்ம வெறும் கார்டியன் தான், மகா தான் ஒரிஜினல் ஓனர்னு அவங்க தெளிவா அலசி விசாரிச்சு வச்சிருக்கானுங்க. இப்போ எல்லா டாக்குமெண்ட்லயும் மகாவுடைய கையெழுத்து தேவை. மகா தான் நேர்ல வரணும்ன்றாங்க. அது சரி, இப்ப மகா எங்க? ஊர் சுத்த போயிருப்பா. ஏய், எப்ப பாரு நம்ம வீட்டு பொண்ணை பத்தி ஏன் தப்பாவே பேசுற? உங்க தங்கச்சி பொண்ணுன்னா நீங்க தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. எனக்கு என்ன தலையெழுத்து? ஏய், ஏய், ராத்திரி தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட இப்படிதான் குடிச்சிட்டு தப்பா நடந்துப்பியா? என்னது? அவளுக்காக கேட்க யாரும் இல்லன்னு நினைச்சியா? ஏய், நான் இருக்கேன்டா. ஏய், என்ன வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்றியா? யார் ரவுடி? நானா? டீசென்ட்டா இந்த வீட்டை விட்டு வெளியே போன நான் ரவுடியா? இல்ல தனியா இருந்த மகா கிட்ட குடிச்சிட்டு வந்து கெடுக்க முயற்சி பண்ணிருக்கானே இவன் ரவுடியா? யார் வீட்டுக்கு வந்து யார் மேல கை வைக்கிறீங்க? என்ன பண்ற பாரு. இங்க என்னதான் நடக்குது? மாமா, நேத்து ராத்திரி இவன் என் ரூம்குள்ள வந்து எனக்கு எடுக்க பார்த்தா மாமா. என்னமா சொல்ற? என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன் மாமா. ஏய் மகா, என் புள்ள மேல அனாவசியமா பழி போட்ட கொன்னுடுவேன் உன்னை. உன்கிட்ட ராத்திரி பேச வந்த அவ்வளவுதான். உங்களன்னா என் அம்மா மாதிரி நினைச்சேன். நமக்குள்ள 1000 சண்டை பிரச்சனை இருக்கலாம், ஆனா நீங்க வளர்த்த பொண்ணுனா பெத்த புள்ளைய அனுப்பி எனக்கு எடுக்க சொல்லிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? யாரடி உனக்கு எடுக்க பார்த்தது? அபாண்டமா பழிய போடாத. ஏங்க, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க நீங்க. இவ்வளவு அந்த ஆட்டோக்காரனும் சேர்ந்து ஏதோ கதை கட்டுறாங்க. வாய மூடுறீங்களா? நீங்க தான் அவனை அனுப்பி வச்சிருக்கீங்க எனக்கு எடுக்கிறதுக்காக. அது அவனே அவ வாயால சொன்னான். உண்மையா இல்லைன்னு கேளுங்க. ஏய் மகா, ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல. கொஞ்சம் அளவுக்கு ஜாஸ்தியா குடிச்சதால ஐ வாஸ் அவுட் ஆஃப் மை கண்ட்ரோல். இதெல்லாம் போய் மாமா, நீங்க வீட்ல இல்லாத நேரமா பார்த்து இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. இது ஏன் வீடு, ஏன் சொத்து. ஆனா நமக்குள்ள எவ்வளவு சண்டை இருந்தாலும் உங்களை ஒரு நாளாவது இந்த வீட்டை விட்டு போகணும்னா சொல்லிருக்கேனா? ஆனா நீங்க நடு ராத்திரியில என் உயிருக்கு பயந்து என் கற்பை காப்பாத்திக்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட வீட்டை விட்டு ஓட வச்சுட்டீங்களே. ராத்திரி 3 மணிக்கு ஒரு நாய் மாதிரி, ஒரு பிச்சைக்காரி மாதிரி நான் இவரு வீட்டு வாசல்ல போய் நின்னு இருக்கேன். எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மாமா, என் வாழ்க்கையில நேத்து ராத்திரி நடந்த மாதிரி ஒரு கொடுமையை நான் அனுபவிச்சதே இல்ல. நான் யாரு மாமா? உங்க தங்கச்சி பொண்ணு தானே. என்ன உங்க பாதுகாப்புல விட்டுட்டு தானே எங்க அம்மா செத்து போனாங்க. என்ன கெடுக்க பார்த்தா உங்க புள்ள. எவ்வளவு பெரிய சாதி நடந்திருக்கு இந்த வீட்ல. வயசு பொண்ணுனா இனிமே இந்த வீட்ல நான் எப்படி மாமா இருப்பேன்? எனக்கு நியாயம் கிடைக்கணும், இப்பவே கிடைக்கணும். இல்லனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க, நீங்க சொல்ற பதில்ல தான் நான் அடுத்த முடிவை எடுப்பேன். சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. அவ ஏதோ வளர்றாங்க. அவ சொல்றதெல்லாம் அத்தனையும் போய். டாட், இவ சொல்றதெல்லாம் போய். இவ சொல்ற மாதிரி நேத்து ராத்திரி எதுவும் நடக்கல. நேத்து ஆபீஸ்ல என்ன செருப்பால் அடிச்சு இன்சல்ட் பண்ணி ஆபீஸோட வெளியே அனுப்பிச்சிட்டா. இவள முதல்ல கண்டீங்க? ஆமாங்க, அதை ஏதாவது கேட்டீங்களா? ஆபீஸ்ல இவ நம்ம பிள்ளைய செருப்பால் அடிச்சு அனுப்பியிருக்கா. ஏய், நீ குடிச்சிட்டு அவ ரூமுக்கு போய் மிஸ்பிஹேவ் பண்ணா சும்மா இருப்பாளா? செருப்பால் அடிச்சு தப்பே இல்லடா. டாட், அவளை நீங்க நம்பாதீங்க. அவன் சொல்றதெல்லாம் போய். ஏய், நீ சொல்றது பொய்யோ இல்ல அவ சொல்றது பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீட்ல உண்மை பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. சுதி, சுதி. அப்ப வரேன்.
என்னப்பா? உண்மையை சொல்லுமா, நேத்து ராத்திரி என்ன நடந்தது? இப்படி ஒரு மோசமான அம்மாவோட வயித்துல பிறந்ததுக்காக நான் வெக்கப்படுறேன். ஏய், ஏய், வாய மூடு. நீ சொல்லுமா. அரவிந்த் நேத்தி குடிச்சிட்டு வந்து மகா ரூம்ல கலாட்டா பண்ணான். அப்புறம் மகா ரொம்ப பயந்து அலறினாப்பா. ஆனா அம்மா என்ன ரூம்ல இருந்து வெளியே விடல. ஆனா மகா சொல்றது உண்மைதான்ப்பா. அரவிந்த் தான் கண்டிப்பா கலாட்டா பண்ணிருக்கான் அவகிட்ட. ஏய் ஸ்ருதி, will you? ஏய், ராஸ்கல். என்னங்க அவளுக்காக பெத்த பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? ஏய், உன்னை கொன்னு சமாதி கட்டிடுவேன். பெத்த பொண்ணு சொல்ற நீ ஒரு மோசமான அம்மான்னு. உன் வயித்துல பிறந்ததுக்கே அவ வருத்தப்படுறா. இதை விட என்னடி வேணும் உனக்கு அவமானம்? ஏய், வெளியே போடா. வீட்டை விட்டு வெளியே போட ராஸ்கல். டாட், எங்க போடா. டாட். ஏய், இனிமே அப்படி கூப்பிடாதடா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ செத்து போயிட்ட. அவன் உன் கூட வளர்ந்த பொண்ணுடா. நீ கட்டிக்க போற பொண்ணு. அவ போடுற சோத்தை தின்னுட்டு, அவ வாங்கி கொடுக்குற ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அவ சம்பாதிக்கிற காசை செலவு பண்ணிட்டு இருக்க. டேய், உன்னால ஒரு வேலைக்கு போற துப்பு உண்டாடா? இல்ல ஒரு நயா பைசாக்கு புரோஜனம் உண்டா? அப்ப மேல நீ கை வைக்கிறனா உனக்கு என்ன தைரியம்டா? ஏய், அப்ப என்னடா சொல்றது? நான் சொல்றேன்டா, இந்த வீட்டு பக்கமா ஆபீஸ் பக்கமா நீ காலை வச்ச நானே உன் காலை நறுக்கிடுவேன்டா. போடா போடா போடா. ஏய், அங்கங்கடா போற? என் ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு போறேன். என்னங்க சுதி, நீ போமா. மகா, நீ உன் ரூமுக்கு போமா. சுப்பிரமணி, நீ கிளம்பு. சார் நான் இது என் ஃபேமிலி மேட்ரு, நீ தலையிட வேண்டாம். ப்ளீஸ் கோ. கிளம்பு. ஓகே சார். இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க செத்தா கூட என்னங்க? நான் உங்களை பார்க்க வரமாட்டேன். பரவாயில்லடா, மின்சார என்னங்க? சுடுகாட்டுல தானா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். ஐயோ, போடா. என்னங்க அவ ஜெயந்தி, என்ன ஜெயந்தி, இன்னும் தூங்கலையா? இல்லங்க, கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது உன் ஃபேவரட் புக். ஒரு 50 தடவை படிச்சிருப்பேன். போய் சொல்லாதீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். ம், சரி. அதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டுக்கிறியா? ம். மாத்திரை திந்திருச்சே, வாங்கணும்னு நினைச்ச மறந்துட்டேன். செல்வம், சொல்லுங்க சார், செல்வம் தான் பேசுறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். சொல்லுங்க சார். நான் ஒரு மாத்திரை பேர் சொல்கிறேன். நைட் டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தர முடியுமா? நிச்சயமா சார். மாத்திரை பேரு? ஆ, மாத்திரை பேர் வந்து ஒரு நிமிஷம். சரிங்க சார். பிரிஸ்கிரிப்ஷன் கூட இல்லையே. மாத்திரை பேர் திரிசூலம். என்ன சார் சொல்றீங்க? திரிசூலமா? இல்லை, அந்த மாதிரி தான் ஏதோ வரும். மாத்திரை பேர் அது ட்ரைசோலம். அந்த மாத்திரை பேரு ட்ரைசோலம். சார். ஆ, கரெக்ட். அந்த மாத்திரை பேர் ட்ரைசோலம். செல்வம், நோட் பண்ணீங்க? ஒரு நிமிஷம் சார். TRIAZOLAM. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. உனக்கு உடம்பு சீக்கிரம் குணமாயிரும் ஜெயந்தி. ஜெயந்தியா? ஐயோ, என் பேரு ஜெயந்தி இல்ல, வசந்தி. ஏன் சும்மா சும்மா ஜெயந்தி ஜெயந்தின்னு கூப்பிடுறீங்க? யார் அந்த ஜெயந்தி? அப்படியா? சரி, பேர் எதுவாக இருந்தா என்ன? ரோஜா பூ எந்த பேர் வச்சு கூப்பிட்டாலும் ரோஜா ரோஜா தான். உனக்கு எது எப்போ ஞாபகம் இருக்கு, எது மறந்து போகுது? எனக்கு எல்லாமே புரியாத புதிராக இருக்கு. என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை. என்ன மன்னிச்சிரு. ஹேய், உனதான் சும்மா சும்மா என்ன வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. எதுக்கு இப்படி சும்மா வந்து என் உயிரை வாங்குற? அக்கா, சும்மா நடிக்காத.
யாராவது வந்து நம்மள பார்க்க மாட்டாங்களா, நம்ம குழந்தைய பத்தி சொல்ல மாட்டாங்களான்னு நீ மனசுக்குள்ள ஏங்கி தவிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாக்கா இந்த பாசாங்க. சரி, நீ இப்ப எப்படி இருக்க? லீலா, என் குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்காக்கா. நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்களான்னு சொன்னது சுப்பிரமணி மாமாவையும் சேர்த்துதானே சொன்னேன். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆனா இந்த 10 நாள்ல என்னென்னமோ நடந்து போச்சுக்கா. இப்ப மாமாவும் ராஜலட்சுமியும் கூட என் வீட்டுல தான் தங்கியிருக்காங்க. ஏன்? அதுக்கு காரணம் அவர் முதலாளி அம்மா. அவ பேரு மகா. அவ மாமாவை விடாம துரத்திக்கிட்டே இருக்கா. மகாவா? நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அவ கம்பெனில தான் மாமா வேலை செய்யறாரு. பெரிய பணக்காரி. அவ வர்றதென்ன போறதென்ன, மாமா கிட்ட உரிமையா பழகிறதென்ன, அவர் கையை பிடிக்கிறதென்ன, அந்த குழந்தைய கொஞ்சறதென்ன, தான் பழத்துமிர காட்டுறதென்ன, ஒண்ணுமே எனக்கு சரியா படலக்கா. விஷயம் என்னமோ அதை சொல்லு. எப்படிக்கா சொல்றது? அவளுக்கு மாமா மேல ஒரு மயக்கம். எப்படியாவது மாமாவை மயக்கணும்னு பாக்குறா. ஆனா மாமா அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுக்கா. அவ தொல்லைக்கு பயந்துதான் மாமா தங்கியிருந்த அவுட் ஹவுஸ் காலி பண்ணிட்டு இப்ப என் வீட்டுல தான் இருக்காரு. ஆனா அப்ப கூட அவ விடலையே, துரத்துக்கிட்டே என் வீட்டு வரைக்கும் வந்துட்டா. அவ ஃபேமிலியில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி டிராமா பண்ணி கண்ணீர் விட்டு நம்ம வீட்டுல வந்து தங்க ஆரம்பிச்சிட்டா. முதலாளியாச்சேன்னு அவரை எதிர்த்து பேச முடியாம ரொம்ப தவிக்கிறாரு. அத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவ ஆடுற ஆட்டம் இருக்கே, எம்மா தாங்க முடியலக்கா. அவதான் ராஜலட்சுமிக்கு அம்மான்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வர உன் புடவை எடுத்து கட்டிட்டு நிக்கிறா. என் கண்ணு முன்னாடியே உன் புடவை எடுத்து கட்டிருக்கானா, நம்ம முதுகு பின்னாடி என்னென்ன செய்வாளோ. பொம்பளையாவ சி, அடக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதனால தான் திமிரெடுத்து அலையறான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீதான் முடிவெடுக்கணும். நீ இப்படியே அவரை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீனா நிச்சயமா மாமாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. மாமா எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் அவரும் ஆம்பளை தானே. ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு துரத்துனா அவர் என்ன பண்ணுவாரு? என்னடி சொல்ற? ஏதாவது தப்பு நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குக்கா. இது பாரு, ஊர்ல எந்த பொம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா உன் மாமா தடுமாற மாட்டாரு. ஏன் தடுமாற மாட்டாரு? அவருக்கு குழந்தை மேல பாசம் ஜாஸ்திடி. குழந்தை மேல தானே, ஓ மேல இல்லையே. இத பாரு, நீ கண்டதையும் சொல்லி என்ன குழப்பாத. நான் கண்டதையும் சொல்லி குழப்பல. நான் கண்டதை சொல்லி தெளிய வைக்கிறேன். செய்யாத தப்புக்கு நீ இங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. இப்ப அவங்க ஒரு தப்பு செய்ய போறாங்க. அதுக்கும் தண்டனை கடைசியில உனக்கு தான் கிடைக்க போகுது. அப்படின்னா அந்த மகா பணக்காரி, வசதியானவ, கோடீஸ்வரி, ஆள் வேற அழகாவே இருக்கா. மாமாவும் அவளும் கம்பெனி மீட்டிங் அப்படி இப்படின்னு சுத்துறாங்க. ஊருக்கெல்லாம் போறாங்க வராங்க. ஒன்னா ஒரே ரூம்ல தங்குறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லக்கா. நான் தான் அவரை இப்போ ஒதுக்கி வச்சுட்டேனே. அவர் எங்க இருந்தா எனக்கு என்ன? எங்கேயோ எப்படியோ சந்தோஷமா இருந்தா போதும். அப்ப குழந்தை? அதுவும் அவர் கூட சந்தோஷமா இருக்கட்டும். அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. நாளைக்கு உன் குழந்தை நடு தெருவுல வந்து நிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. லீலா, ஒரு விஷயம் வெளிப்படையா சொல்லட்டுமா? உன் குழந்தை இப்ப ஏன் குழந்தையோட தான் வளருது. 2 ஒன்னா சாப்பிடுது, தூங்குது. ஆனா 2 குழந்தைக்கும் ஒரே நேரத்துல பசி வந்துச்சுன்னா ஏன் குழந்தைக்கு தான்க்கா முதல்ல சாப்பாடு ஊட்டணும்னு தோணுது. நான் அப்படி பேசுனதுக்காக என்ன மன்னிச்சிருக்கா. என்னதான் அக்கா குழந்தையா இருந்தாலும் என் குழந்தைக்காக தான் என் ரத்தம் முதல்ல துடிக்குது, பதறுது. உன்னோட ரத்த சம்பந்தம் இருக்கிற எனக்கே இப்படி இருக்குன்னா உன்னோட எந்த சம்பந்தமும் இல்லாத அந்த மகா என்ன விடவா நல்லவளா நியாயமானவளா இருந்துட போறா? இப்ப நடந்ததையே நினைச்சு பாரு. நீ உள்ள வந்ததோ முதல்ல உன் குழந்தை எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். அப்புறம் தானே என்னை பத்தி விசாரிச்ச. உனக்கே என் குழந்தைய விட உன் குழந்தை தான் முக்கியமா படுது. அவ நாளைக்கு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா அவ முதல்ல ராஜலட்சுமி தான் காலி பண்ணுவா. மாற்றந்தாய் கொடுமைய நாம எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். யாரும் அதுக்கு விதிவிலக்கு கிடையாதுக்கா. எல்லாரும் சுயநலமா தான் இருக்கும். நீ இங்க ஜெயில்ல, மாமா அவ வீட்ல, உன் குழந்தை நடு ரோட்ல தான். அது உனக்கு பரவாயில்லையா?
இதெல்லாம் நீ உன் பிடிவாதத்துக்கு கொடுக்குற விலைக்கா? லீலா, நல்லா யோசி. ஹலோ, நேரமாச்சு, கிளம்புங்க. ம். அவங்க என்ன சொல்லல, ஒன்னு சொன்னாங்கன்னு நினைச்சுக்கோ. நீ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, கிளம்புற நேரம் வந்தாச்சு. நல்லா யோசிக்கா. நான் கிளம்புறேன். ச்சே, 10 ரூபா கூட பர்ஸ்ல இல்ல. ஹாய் மை டியர் பேப். உன் பேப தூக்கி குப்பையில போடு. நினைச்ச வீட்டுக்கு வர, நினைச்ச காணாம போயிடுற. நான் உனக்கு தாலி கட்டின பொண்டாட்டியா இல்ல வேற ஏதாவதாடா? நீ ரொம்ப கோவமா இருக்கிற, அதனால தான் வாடா போடன்னு பேசுற. பட் ஐ லைக் இட். இடியட். லவ் பண்ணும்போது என்னடா சொன்ன? என்ன அமெரிக்கா கூட்டிட்டு போறேன்னு சொன்னல. தோ இங்க இருக்கிற அமைஞ்சுக்கிற போக ஆட்டோ கூட காசு இல்லடா. டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல உட்கார வைப்பேன்னு சொன்ன. செல்போன் டாப் அப் பண்ண கூட இப்ப காசு இல்லடா. அப்புறம் என்ன சொன்ன? என்ன லவ் பண்ணும்போது அடிக்கடி உன்னை சொல்லுவியே, இந்த உலகத்தோட கடைசி எல்லா வரைக்கும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். நிச்சயமா போ. ஆனா தயவு செஞ்சு அங்க இருந்து திரும்பி வந்துடாத. அங்கே செட்டில் ஆயிடு. என்ன நிம்மதியா இருக்க விடு. உனக்கு கோடி கும்பிடு. லவ் பண்ற பொண்ண பாத்துக்கிற லட்சணமாடா இது? இவ்ளோ திட்டுறனே, வெக்கமா இல்ல உனக்கு? சைலண்டா இருக்க? மை டியர் ஸ்வீட் ஹார்ட், புருஷங்கிறவன் ஸ்பிளிட் ஏசி மாதிரி. ரூமுக்கு வெளியே என்ன வேணா எவ்வளவு வேணா சத்தம் போடலாம். ஆனா ரூமுக்குள்ள அவனை இயக்குற உரிமைய, ரிமோட்டை பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு சைலண்டா ஸ்மூத்தா இருக்கிற இடமே தெரியாம கூலா இருக்கணும். வர வர எனக்கு உன் மேல டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. நீ ஏதோ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றேன்னு சொன்ன. ஆனா இங்க அது மாதிரி எதுவும் நீ செய்யற மாதிரி தெரியலையே. திடீர்னு வேற காணாம போயிடுற. ஹே, ப்ராமிஸா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ற நிஷா. என்ன இம்போர்ட் பண்ற? என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ற? அது தூர்தால், துவரம் பருப்பு. இத பார், இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகாத அரவிந்த். உனக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இல்லையா? உனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இல்லையா? சரி, வெயிட். போதுமா? இந்த மாசம் டர்ன் ஓவர்ல வந்த பணம் நான் என்ன நோட்டை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். உழைப்புமா உழைப்பு. பகல உழைக்கிறேன். எனக்காகவா? உனக்காக. எல்லாம் செல்லம் உனக்காக தாண்டி. என்ன போய் சந்தேகப்படுறிய? தபார், இதுக்கு மேலே உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லைனா வாசக்கதவு திறந்தே தான் இருக்கு. நீ எப்ப வேணா வாக் அவுட் பண்ணலாம். இல்ல அரவிந்த், ஐம் சாரி. நீ வேற என்ன அடிக்கடி விட்டுட்டு போயிடுற. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் என்ன குழப்புறாங்கப்பா. நாம ஸ்ட்ராங்கா இருந்தா யார் நம்மள குழப்ப முடியும் சொல்லு? ஐம் சாரி. லுக், எங்க வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம லவ் அக்செப்ட் பண்ணல. அதனால அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு பேக்கை தூக்கிட்டு வெளியே வந்துட்டேன். இனிமே நாங்க போக போறது கிடையாது. உன் கூட தான் இருக்க போறேன், உன் கூட தான் வாழ போறேன். ஆர் யூ ஹாப்பி? தேங்க்யூ. சரி, முதல்ல உனக்காக ஏதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாமா? கோல்டு எல்லாம் எனக்கு வேண்டாம் அரவிந்த். என்னது கோல்டு வேணாமா? தங்கம் வேணான்னு சொல்ற ஒரு பொண்ணா? ஆச்சரியமா இருக்கு. பிளாட்டினத்துல ஏதாவது வாங்கலாம்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன். சரி, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கோ 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 கோ. ஏய் நிஷா, உனக்கு ஹோம் சிக்கா இல்லையா? அப்படின்னா? இல்ல, இத்தனை நாள் ஆச்சு உங்க அப்பா அம்மாலாம் பிரிஞ்சு. உங்க அப்பா அம்மாவோட ஞாபகமே உனக்கு வரலையா? தோணுது, ஆனா எப்படி போக முடியும் அரவிந்த்? நம்ம என்ன லேசுப்பட்ட காரியமா செஞ்சுட்டு வந்திருக்கோம். என் அப்பா வேற கோவக்காரரு. இந்நேரம் அவரோட ஆளுங்க நம்மள எங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஓடி வந்து இத்தனை நாள் ஆச்சு. இப்போ அவங்க அப்பாவோட கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம்ல. அதுலயும் உங்க அப்பா பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட், மல்டி மில்லியனர் வேற. நீ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சு சொத்தெல்லாம் அனாதாசிரமம் எழுதி வச்சிட்டாருன்னா நம்ம போய் அவங்கள பார்க்கலாமா? பைத்தியமாட பிடிச்சிருக்க உனக்கு? ஏன் நிஷா, இப்போ நான் சொன்னதுல என்ன தப்பு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சொத்து என்ன சொத்து? சொத்தாடா முக்கியம்? நம்ம இந்நேரம் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டதா அப்பா நினைச்சிருப்பாரு. இந்தியால நம்மளால வாழ முடியாதுடா. வாழவும் விட மாட்டாங்க. எவ்வளவு சீக்கிரமா நம்ம இந்தியாவை விட்டு போறோமோ அதான் நமக்கு நல்லது.
நிஷா நிஷா சீக்கிரம் எடு. அது என் மாமா. மாமாவா? ஏய் நிஷா நில்லு. சீக்கிரம் எடுடா. ஏய் நில்லு நில்லு. அக்கா சாப்பிட வரியா? பிடிக்கல. சரிக்கா காஃபியாவது குடிக்கிறியா? பிடிக்கல. என்னையாவது பிடிக்குதா இல்லை பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. இளவரசியை பிடிச்சிருக்கா? சொல்லு, இளவரசியை பிடிச்சிருக்கா? எனக்கு வாழவே பிடிக்கல. உனக்காக ஏன் நீ வாழற? உன் குழந்தைக்காக வாழு. அதான் வயிற்றுல ஒரு குழந்தை வச்சிருக்கல்ல. இது குழந்தை இல்ல, பாறாங்கல். ஏமா நீ இப்படி அபாண்டமா பேசாத. தப்பு செஞ்சவன் செத்துட்டான். ஆனா அவன் செஞ்ச தப்பு மட்டும் இன்னும் சாகாம இந்த பாழ பொண்ண வயித்துல வாழ்ந்துட்டு இருக்கு. இது எதுக்குடி? இது வேண்டாண்டி எனக்கு. இது வேண்டாம். உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு? அறிவு இருக்கா? நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு உனக்கு புரியாது பிரேமா. உன் மனசுல இருக்க பாரத்தை முதல்ல இறக்கு. நீ மனசுல 1000 அழுக்க வச்சிட்டு இருக்கறனால தான் இந்த கர்ப்ப காலத்துல கூட உன்னால ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியல. இன்னும் சொல்ல போனா உனக்கும் புருஷனுக்கும் ஒரு வித்தியாசம் கூட கிடையாது. அடி பாவி, ஏண்டி அப்படி சொல்ற? பின்ன என்ன, அந்த கார்த்திக் சாகுற வரைக்கும் மனசுக்குள்ள 1000 ரகசியத்தை வச்சுக்கிட்டு வினையா பிளான் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு யாரையும் சந்தோஷமா வாழ விடாம சாகடிச்சு செத்தான். நீயும் அதை தானே இப்ப பண்ணிட்டு இருக்க. அறிஞ்சிடுவான் பிரேமா. நானும் அவனும் ஒன்னாடி. அவன் ஒரு அயோக்கிய பொம்பளை பொறுக்கி நம்பின எல்லாரையும் ஒரு வாடிக்கு எடுத்தவன். என்ன போய் அவன் கூட கம்பேர் பண்ற? அப்போ உண்மையை சொல்லு. அது வரைக்கும் என்ன பொறுத்த வரலும் நீயும் அவனும் ஒண்ணுதான். எந்த உண்மையடி சொல்ற? உன்னை குத்துயிரும் கொலையுருமா கொள்ளுதே, அந்த உண்மையை தான் சொல்லு. உன்னை வாழ விடாம ஒரு குற்ற உணர்வு உன் ஈரக்கொலையா இருக்குதே, அந்த உண்மையை சொல்லு. ஆழகால விஷம் மாதிரி முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம உன் தொண்டையிலே நிறுத்தி வச்சிருக்கல, அந்த உண்மைதான் சொல்லு. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? கார்த்திக் செத்த அன்னைக்கு என்ன நடந்தது? யார் கார்த்திக்க கொன்னது? நீ அந்த நேரம் எங்க தான் போன? இளவரசி கார்த்திக்க கொலை செய்யல. ஆனா ஏன் இளவரசி தண்டனை அனுபவிக்கிறா? யாரை காப்பாத்த அந்த இளவரசி கார்த்திக்க கொன்னா? யாருக்காக இளவரசி உன் வாழ்க்கை அழிச்சா? அந்த இளவரசி சரியான துரோகி. அவ உன் ஃப்ரெண்டா? சத்தியமா கிடையாது. ஐயோ பிரேமா, நிஜமாதான் சொல்ற அபி. இளவரசி சரியான விஷம். ஐயோ வாய மூடு பிரேமா. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் செய்ய வேண்டிய காரியத்தை அவ செஞ்சா. நீ பிரெக்னெண்டா இருக்க, கார்த்திக் குழந்தைய சுமக்கிறேன்னு இளவரசிக்கு நல்லா தெரியும்ல. அவனை கொன்னா நீ விதவே நிப்ப, உன் குழந்தை அனாதையாயிடும்னு அவளுக்கு தெரியும்ல. அதையும் மீறி அவன் புருஷனை கொன்னுருக்கானா? அப்புறம் எப்படி அவன் நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியும்? அவன் எப்படி ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருப்பா சொல்லு? ஐயோ பிரேமா, நீ யார வேணா தப்பா பேசு, ஆனா இளவரசியை மட்டும் அப்படி பேசாத. எனக்கு ஆத்திரம் தான் வருது. இளவரசி சரியான துரோகி. அவ துரோகி 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 தான். உன் வாழ்க்கை நாசம் பண்ண வந்த துரோகி. நிறுத்தடி, கொன்னுடுவோம். உண்மை என்னன்னு தெரியாம ஓடிட்டு இருக்காத. உண்மை என்னன்னு நான் சொல்றேன். இளவரசிக்கும் கார்த்திக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அதனால இளவரசி இந்த வீட்டுல இருந்து தாங்கினா. கார்த்திகோட கள்ள காதல வளர்த்துக்கிட்டா. பிரேமா, அபாண்டமா பேசாதடி. இளவரசிக்கும் கார்த்திக்கும் கள்ள தொடர்பு இருந்திருக்கு. அது தகராறுல தான் அவ கார்த்திகை அடிச்சு கொன்னா. வாய் மூடு பிரேமா. கார்த்திகை இளவரசி கொல்லல, அவதான் கொன்னா. கள்ள தொடர்பு தான் காரணம். அவ கொல்லல, அவதான் கொன்னா. அறிவு கெட்டவளே, கார்த்திகை இளவரசி கொல்லலடி.
அவதான் சொல்றல. இல்ல இல்ல எனக்கு தெரியும். கள்ள தொடர்பு தகராறால இளவரசி தான் பண்ணா. ஏய் கார்த்திகை நான் தான் கொலை பண்ண. போதுமா? ஆமா பிரேமா, கார்த்திகை நான் தான் கொலை பண்ண. நான் தான் என் புருஷனை கொலை பண்ண. இதோ இந்த கையாலே அடிச்சு கொலை பண்ண. இளவரசி பாவண்டி, அவளை தப்பா பேசாத. அவ என்ன காப்பாத்த வந்த தெய்வம்டி. என்ன வாழ வைக்கிற தெய்வம் அவ. நீ எங்க கார்த்திகை கொலை பண்ண? அபி என்ன அபி பண்ற நீ? இளவரசி இங்க பாரு, என் மேல சத்தியம், இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும்க்கா, இளவரசி நல்லவங்க எனக்கு தெரியும். உன்னை தூண்டி விட்டு உன் மனசுல இருக்க பாரத்தை இறக்கிறதுக்காக தான் நான் கள்ள தொடர்பு அது இதுன்னு பேசினேன். ஆனா வேற யாரும் கார்த்திகை கொலை செஞ்சிருப்பாங்க, அது நீயும் இளவரசி சேர்ந்து மறைக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த கொலையை செஞ்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு அயோக்கியம் செத்ததுல கொஞ்சம் கூட வருத்தப்படலன்னா நம்ம 2 பேர் வாழ்க்கையும் கெடுத்தவன். அவன் செத்தும் இன்னும் இளவரசி வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கானே, அது தாண்டி எனக்கு வருத்தமா இருக்கு. வாஸ்தவம் தான்க்கா, இந்த குழந்தை இல்லைன்னா நான் எப்பவோ சரண்டர் ஆயிருப்பேன். இந்த குழந்தைய கலைச்சிட்டு சரண்டர் ஆக கூட நான் தயாரா இருந்தேன். ஆனா இளவரசி என்னன்னோ பேசி என் மனசை மாத்திட்டாடி. நான் வேணா கொலைப்பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன். நாம செஞ்ச பாவத்துக்கு இளவரசி அக்கா கஷ்டப்படக்கூடாது. எனக்கு அப்படி ஒரு சிநேகிதி, இப்படி ஒரு தங்கச்சி. நான் எந்த ஜென்மத்துல உங்க 2 பேரையும் அடைய புண்ணியம் பண்ணிருக்கேன்னு தெரியல பிரேமா. நான் பேச்சுக்காக சொல்லலக்கா. என் கற்பை ஒருத்தக்கிட்ட தொலைச்சிட்டு நான் இன்னொருத்தன் கூட வாழறதுல அர்த்தம் இல்லைக்கா. எனக்கு அதுல உடன்படம் இல்லை. நான் ஜெயிலுக்கு போறேன். அந்த கார்த்திகை நான் கொண்டே நினைச்சுக்கிறேன். அந்த சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுக்கா. இல்லை பிரேமா, நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டேன். இந்த குழந்தை பிறந்ததும் நான் போலீஸ்க்கு போறேன். நான் போய் சரண்டர் ஆயிடுறேன். இளவரசிய விடுதலை பண்ணிடுறேன். நான் ஜெயில் தண்டனை அனுபவிக்க போறேன். அக்கா, அப்ப குழந்தை இது உன் குழந்தை பிரேமா. உன்னை விட சிறந்த அம்மா என் குழந்தைக்கு கிடைக்க மாட்டாடி. நீ எனக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என் குழந்தைக்கு அம்மாவா இரு பிரேமா. அது போதும் எனக்கு. சார், அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம் ரிப்போர்ட்டிங் டு டியூட்டி சார். வெல்கம் பேக் மிஸ்டர் சண்முகம். உங்களை திரும்ப அதே உற்சாகத்தோட பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. உட்காருங்க. தேங்க்யூ சார். ஆமாம், உங்கள் ஒய்ஃபோட உடல்நலம் எப்படி இருக்கு? பரவாயில்ல சார், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேறிட்டு வராங்க. வெரி குட். ஸோ வி ஆர் பேக் டு ஸ்கொயர் ஒன். அந்த சைக்கோரோமியோ கேஸில் திரும்ப நம்ம ஆரம்பத்துக்கே வந்து நிற்கிறோம் மிஸ்டர் சண்முகம். என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பாக இந்த தடவை நாங்கள் பிடிச்சிருவோம் சார். அந்த சைக்கோ பார்த்த சாட்சி உங்கள் வீட்டிலேயே உங்கள் பக்கத்துலேயே இருக்கு. இந்த தடவை நிச்சயமாக நம்ம அவனை ஈஸியாக பிடிச்சிடலாம். சார், யாரை சொல்கிறீங்க? உங்கள் ஒய்ஃப் ஜெயந்தியை தான் சொல்கிறேன். அந்த சைக்கோரோமியோ பார்த்த ஒரே சாட்சி உங்கள் ஒய்ஃப் தானே, மறந்துட்டீங்களா? அவங்க வாக்குமூலம் கொடுத்தா அந்த ரோமியோவை கரெக்டாக அடையாளம் சொன்னால் சுலபமாக அந்த கேஸை நம்ம சால்வ் பண்ணிடலாமே. சார், அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என் மனைவிக்கு தலையில் அடிபட்டு மூளையில் பயங்கரமாக அதிர்வு ஏற்பட்டதுனால பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேணான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஓ, ஐ சீ. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவங்க கண்டிஷன் ஆபத்தில் முடியும்னு டாக்டர்ஸ் என்னை வார்ன் பண்ணியிருக்காங்க. டாக்டருங்க என்ன கடவுள? சும்மா அவங்க பயமுறுத்த அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லியிருப்பாங்க. அதே நீங்கள் வேத வாக்கா எடுத்துக்கலாமா? அவங்க வந்து நம்ம மேலதிகாரிகளுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. இங்கே நமக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கிறத புரிஞ்சுக்கணும் சண்முகம். உங்களால் ஒரு வேலை விசாரிக்க முடியாட்டி நானே இதில் நேரில் இறங்கி விசாரிக்க வேண்டியிருக்கேன் சண்முகம். சார், போலீஸ்காரனுக்குன்னு தனியாக குடும்பம் எதுவும் கிடையாது. சட்டம், நீதி, நேர்மை, நியாயம், அதுதான் அவன் குடும்பம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாம்.
நம்ம இங்க உட்காந்து சாவகாசமா பேசிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் அவன் இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் கெட்டிங் அவே ஃப்ரம் அஸ். ஒவ்வொரு நொடியும் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் அவன் நம்ம பிடியிலிருந்து தப்பிச்சிட்டு இருக்கான் சண்முகம். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஓகே, உங்களால டிசைட் பண்ண முடியல. இட்ஸ் ஆல் ரைட், லெட் மீ டேக் ஓவர். இவ்வளவு நேரம் உங்க மனைவியை விசாரிக்க சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஒரு கமிஷனரா சொல்றேன், ஐ ஆர்டர் யூ. நீங்க என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. உங்க ஒய்ஃப் இம்மிடியேட்டா பேசணும். அக்யூஸ்டு பத்தின அடையாளங்களை விவரங்களை அவங்க தெளிவா சொல்லணும். அவங்க தரவா விசாரிக்கப்படணும். நீங்க தான் அந்த காரியத்தை செய்யணும். ஒருவேளை உங்க கடமையை செய்ய நீங்க தவறுனா, கடமையை செய்ய தவறுனதுக்காக உங்களை பதவியிலிருந்து உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட எனக்கு ஏற்படலாம். சார், நான் நோ மோர் எக்ஸ்கியூசஸ். ஐ வாண்ட் ஒன்லி ரிசல்ட்ஸ். டோன்ட் பி a sentimental fool. Do it now. எஸ் சார். சார், உங்க மாமா மறுபடியும் வேலையை காட்டியிருக்காரு. கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் குறையுது. இதை அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, தில்லா இருக்கிற கம்பெனி திவால் ஆயிடும். கரெக்ட் மணி. மாமாவை பத்தி நான் இன்னொரு மேட்டர் சொல்லணும். அவரு திடீர்னு கொடைக்கானல் போயிட்டு வந்திருக்காரு. அதான் தெரியுமே. பர்சனல் வேலைன்னு சொல்லிட்டு போனார்ல. அதுவும் தெரியும். அங்க போய் அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? என் பேர்ல இருக்கிற ஒரு எஸ்டேட்ட ரகசியமா விக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்காரு. மை காட், அப்படியே பண்ணாரு? சம்பந்தப்பட்ட பார்ட்டிங்க உஷாராகி அத பத்தி விசாரிச்சு எனக்கு போன் அடிச்சாங்க. உங்களுக்கு இந்த இடத்த விக்கிறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டாங்க. நான் ஒரு டோஸ் விட்டேன் பாருங்க. அதே டோஸ அவங்க அப்படியே மாமாவுக்கு விட்டுருக்காங்க. அவரு சொல்லாம கொள்ளாம ஓடி வந்திருக்காரு. அப்போ வீட்ல உனக்காக சப்போர்ட் பண்ணி அரவிந்த துரத்துறா மாதிரி துரத்திருக்காரு, அப்படிதானே? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது மணி. ஒருவேளை என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி அவர் அந்த மாதிரி டிராமா பண்ணிருப்பாரோ? இருக்கும். மகா, எனக்கு ஒரு டவுட். என்ன? உங்க மாமா நல்லவரா கெட்டவரா? தெரியலையே மணி. இதுல இருந்து தப்பிக்க ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்றேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.